Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ValliVlogz. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்க வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரியாணி ரைஸ் வித் மசாலான்னு ஒரு பேக் இருந்துச்சு. இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய மாதிரி தான் போட்டுருக்கு. சரி இது எப்படி என்னங்கறத செஞ்சு பார்த்து உங்களுக்கு சொல்லலாம்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்ன டீடைல் போட்டுருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து செட்டிநாடு கிராண்ட் மதர்ஸ் ரெசிபின்னு போட்டிருக்கு. இதோட பேர் பிரியாணி ரைஸ் வித் மசாலான்னு இருக்குது. ஃப்ரீ சுக்கா கிரேவி மசாலா உள்ளே கொடுத்துருக்காங்க. சிக்கன் நான்வெஜ்ஜு, அதாவது நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் அப்புறம் வெஜிடபிள் சேர்த்தும் பண்ணலான்னு போட்டிருக்கு. உள்ளே வந்து ரைஸ் பேக் வந்து இப்படி இருக்குது. இது வந்து 500 கிராம் போட்டிருக்குது. இந்த மசாலாவும் உள்ளே இருக்குது. இப்போ வந்து நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்குது. அதில் வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்குறாங்க போல். ரைஸ் கூட அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரி இப்போ நம்ம அதை வந்து செஞ்சிடலாம். குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சூடானதும் அதில் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு ஆயில் சேர்த்து குக்கரில் ஆயில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம என்ன சிக்கன் மட்டன் வெஜிடபிள் எது சேர்க்கோமோ அது சேர்த்து வதக்கிட்டு செய்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. வேறு எதுவுமே சேர்க்க சொல்லலை. நான் அதுபடி தான் செய்கிறேன். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு சிக்கன் நான் சேர்த்துருக்குறேன். அந்த கிளாஸ்க்கு எனக்கு 4 கிளாஸ் ரைஸ் இருந்துச்சு. நான் அதனால் 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சுட்டு ரைஸை போட்டு குக்கர் மூடி நான் விசில் விட போகிறேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்க சொல்லலை. அவங்க வந்து வெங்காயம் வதக்கிட்டு இந்த சிக்கன் மட்டன் போட்டு நம்மளை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம குக்கரில் தான் வைக்க சொல்லியிருக்கு. வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க சொல்லலை. நான் அப்படி தான் அதை போட்டு இதை செஞ்சு பார்க்குறேன். இப்போ ரைஸை சேர்த்துட்டு நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட இந்த ரைஸோட மசாலாவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பிடிக்கல. எப்படி வரப்போதோ தெரியல. பார்க்கலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். நான் குக்கர் மூடி விசில் போட்டேன். இப்போ வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பிரியாணி ஸ்டைலில் கொஞ்சம் கலர்லாம் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் பாருங்கள், பிரியாணி கலரில் இருக்குது. எனக்கு என்னமோ அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இதில் கிடைக்கல. நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ பிளேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குது என்னங்கிறது சொல்கிறேன். எந்த ஒரு மசாலாவுமே நான் சேர்க்கல. ஜஸ்ட் அந்த ரைஸு சிக்கன் வெங்காயம் சேர்த்து பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குது என்னங்கிற ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்களும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக பிரியாணியை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து டேஸ்டிங் டைமில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிரியாணி செய்யும்போதே எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் ஸ்மெல்லு நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் நார்மலாக செய்யும்போது எல்லாம் மசாலாவும் போட்டு செய்யும்போது அது வந்து அதோட வாசனையும் நமக்கு நல்லாயிருக்கும். பட் இது வந்து எனக்கு ஸ்மெல் ஓரளவுக்கு பிடிக்கல தான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த ஸ்மெல்லே எனக்கு வந்து பிடிக்கல. நமக்கு வந்து நார்மலாக நம்ம அந்த பிரியாணி மசாலாலாம் போட்டு செய்யும்போது ஒரு ஸ்மெல் நமக்கு வரும். அந்த ஸ்மெல் வந்து இதில் எனக்கு கிடைக்கல. இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சனால அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அது பேக் ஓப்பன் பண்ணி அந்த ரைஸில் பார்க்கும்போதே எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரைஸ் போட்டிருந்தாங்க. வெஜிடபிள் ஆயில், கோரியண்டர், சில்லி, பெப்பர், மின்ட் லீஃப், ட்ரை ஜிஞ்சர், கார்லிக், க்ளோவ், கார்டமன், சின்னமன், டொமேட்டோ, டீஹைட்ரேட்டட் ஆனியன், லெமன் பவுடர், ஆனி சீட்ஸ், டர்மரிக், சால்ட் டு இன்ஸ்டன்ட் யூஸ், இதெல்லாம் அதில் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் போட்டிருந்தது வந்து ஜஸ்ட்டு வெங்காயம் வதக்கிட்டு ஆயில் ஊற்றி வெங்காயம் வதக்கிட்டு நம்ம என்ன போடுவோம் வெஜ்ஜுன்னா வெஜிடபிள், அப்புறம் நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் எதனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு.
நான் வந்து சிக்கன் எடுத்து தான் போட்டேன். நான் சிக்கன் யூஸ் பண்ணி தான் இதை செஞ்சுருக்கிறேன். அந்த சிக்கன்லேயுமே அந்த மசாலா நமக்கு இறங்காது. நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும்போது அந்த சிக்கன் மசாலா மேக்னேட் பண்ணிவிட்டு அப்படி சேர்த்தா தான் கொஞ்சம் மசாலாவே இறங்கும். இதில் நம்ம அப்படி போட்டோம்னா சிக்கனில் சுத்தமாக வந்து மசாலா இறங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4 to 5 பேர் சாப்பிட்லான்னு போட்டிருக்காங்க. தாராளமாக சாப்பிட்லாம். 1/2 கிலோ அரிசி தான். அந்த ஸ்பெஷல் ரைஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து நான் வந்து ஜீரக சம்பா ரைஸாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை, நார்மல் ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 rupees. 100 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 100 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ரைஸ் நமக்கு ஜீரக சம்பா ரைஸ் ரேட்டே ஜாஸ்தி, 1/2 கிலோக்கும் கொடுக்கவும் முடியாது. கண்டிப்பாக நார்மல் ரைஸ் எதாவது தான் போட்டிருப்பாங்க. டேஸ்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான். அந்த ஸ்மெல்லு, மசாலா மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்மெல்லே எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறோம் அப்படின்னாலே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். நம்ம அந்த பிரியாணியில் லவங்கம் எல்லாமே போட்டாலே நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அந்த மாதிரி வரவே இல்லை. அப்படி அப்போவே நினச்சிட்டேன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அந்தளவுக்கு இது பிடிக்கலை. இன்ஸ்டன்ட் மிக்ஸ்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாது. நான் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு தான். இந்த மாதிரி தான் நூடுல்ஸு எல்லாமே இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக. நம்ம வந்து அதில் ஒன்றுமே டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. நம்ம நார்மலாக வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இது பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து அந்த ரைஸ்லேயே எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனாலேயே அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்மெல்லே எனக்கு வந்து பிடிக்கல. மற்றபடி ரொம்பலாம் நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த சூடாக பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அதுதான். அதுக்கு மேலே இதில் வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக நெய் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து பிரியாணி மசாலா பொடி எல்லாம் சேர்த்து செஞ்சால் தான் பிரியாணி அது. அதனால் நம்ம அந்த மாதிரியே ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா பற்றி பார்த்தோம். அதோட டேஸ்ட் வைஸ் அதில் என்ன சேர்த்துருக்கு எல்லாமே நம்ம பார்த்தோம். அது வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்லை தான். இது வந்து நம்ம வந்து உடனே இறச்சி செய்கிறதுல தான் நமக்கு வந்து வாங்கி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. வீட்டிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி எதுனாலும் செஞ்சு சாப்பிடுங்க. அதான் நம்ம உடம்புக்கும் நல்லது. மணி வைஸ் நமக்கு அதான் சேவிங்காக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.